நான் இப்போ ஒரு 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 kg ப்ளஸ் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 5-6 இறக்க எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் சூப்புக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கு கரெக்டாக இருக்கும். சீரகம் மிளகு 1-2 தட்டி சேர்த்துருக்கேன். சூப்புக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10% குக் ஆனதும் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் தான் விட்டேன். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 kg மட்டன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணுறேன். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டோடதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 50-50 வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயிலேயே அந்த சின்ன வெங்காயம் வதங்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அடுத்து நல்லா 1 ஸ்பூன் நிரம்ப சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி நல்லாயிருக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக இருக்கிறது. அடுத்து வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 70 to 80% குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலா, கறி மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காரம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும் பார்த்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து மட்டன் வேக வச்சுக்கலாம் வாங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் தான் விட்டேன். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க.
இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்க மசாலா கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கனால மட்டன் மசாலா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.